தம்பிங்களா கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு போயிடுவேன். யோ யார் நீ? நேத்துலேருந்து பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் காய்கறி வித்துட்டு இருக்கியே, எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா நீ? மச்சான் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்ன ஒன்னும் ரியாக்ஷன் பண்ணாம அப்படியே உட்காந்துருக்க சில மாதிரி. தம்பி இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமா தம்பி? காய்கறி நான் 2 வாரமா தான் தம்பி வித்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாம போச்சே. யோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காய்கறி விற்க வர மாட்டியா நீ? சரி சொல்லுங்க தம்பி, எங்க போய் பர்மிஷன் வாங்கணும்? யோ நான் தான் முதலையே சொன்னேனே, என்கிட்ட தான் ஏன் பர்மிஷன் வாங்கணும்? தம்பி காமெடி பண்ணாதீங்க தம்பி, நான் ஏன் தம்பி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்? யோ என்னை பார்த்தா இந்த ஏரியாவே பாய்ப்பண்ணுயா. ஒரு குண்டூசி இந்த ஏரியாவுக்குள்ளே வரணும்னா கூட என்னை கேட்டுட்டு தான் வரணும். நீ 1 வாரமாக என் ஏரியாவுக்குள்ளே காய்கறி விற்கிற, என்கிட்ட சொல்லவும் இல்லை, எனக்கு மாமல் தரவும் இல்லை. யோ காய்கறி வண்டி, மச்சான் பேசிக்கிட்டு இருக்கான், மரியாதை இல்லாம வண்டியிலே உட்காந்து பேசிட்டு இருக்க. இது மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை தம்பி, எனக்கு தெரியாது. அதான் சொல்லிட்டீங்கல்ல, காலையில் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்களுக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, நீ எங்கே வந்து காலையில் பர்மிஷன் வாங்குவேன்? என்ன தம்பி இந்த ஏரியாவே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு ஆஃபீஸ் இல்லையா உங்கள்கிட்ட? ஐயோ காய்கறி வண்டி, எங்களை பார்த்தா என்ன ஆஃபீஸர் மாதிரியா இருக்குது? நாங்கள் இந்த ஏரியா ரவுடிங்க, எங்களை பார்த்தாலே தெரியல. என்ன தம்பி சொல்கிறீங்க? நீங்கள் இந்த ஏரியா ரவுடியா? பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்கீங்க, உங்களை நீங்களே ரவுடின்னு சொல்லிக்கிறீங்க. டேய் இந்த காய்கறி வண்டிக்காரன் என்னடா இப்படி நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்? இவனை இறங்கி 2 தட்டு தட்டுனாதான்டா இவன் நம்புவான். சொல்லு மச்சி, 2 தட்டு தட்டுவா. டேய் அதெல்லாம் வேணாண்டா, அவனே ஏரியாவுக்கு புதுசு. நீ ரொம்ப மிரட்ட போய் அவன் காய்கறி விற்க இந்த ஏரியா பக்கமே வராமல் போயிட போகிறான்டா. அப்புறம் நம்மளுக்கு மாமூல் காசு வராமல் போயிடும். நீ சொல்றதும் சரியா தான் தோணுது, இருந்தாலும் அந்த காய்கறி வண்டிக்காரனுக்கு வாய்க்குழுப்பு அதிகம். தம்பி கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் தம்பி, லேட் ஆகுது. யோ காய்கறி வண்டி, ஒன்னாலே எங்களுக்கு லேட்டு தான் ஆகிட்டு இருக்கு தம்பி, நான் வீட்டுக்கு போகணும் தம்பி. யோ நான் ஒயின் ஷாப் போனியா தம்பி? இந்த சின்ன வயசுல குறிச்சி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க தம்பி. யோ நான் எங்கள் அம்மா சொன்னாலே கேட்க மாட்டேன், ரோட்டில் போகிற நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேனா? இதில் என்ன தம்பி இருக்குது, ரோட்டில் போகிறவங்க வாய்க்காலில் போகிறவங்கன்னு நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே. டேய் சேது, என்னடா இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான்? இவனை 2 தட்டு தட்டுனாதான்டா இவன் வாய்க்குள்ள படங்கும். டேய் ஆனந்த் கொஞ்சம் அமைதியா இருடா, இப்போ அவங்க மேலே கையை வச்சிங்கன்னா எல்லா மக்களும் வந்து நம்மள ரவுண்டு கட்டிடுங்க. டேய் மச்சான், எல்லாம் வேடிக்கை தான்டா பார்ப்பாங்க. எடுத்தவனே மேலே கையை வைக்க வேணான்னு பார்க்குறான், இதான்டா பேசி பார்க்கும். டேய் நீ பேசுனா அந்த ஆள்லாம் தரமாட்டான்டா, போனீன்னா கல்லாப்பட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். அப்படியா சொல்கிற? ஆமா மச்சி, இவங்கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க. சரி அப்போ நீனு போய் பணத்தை எடுத்துட்டு வாடா. ஓகே மச்சி. யோ 1 வாரமா எங்க ஏரியாவில் வந்து காய்கறி விற்கிற, ஒரு நாளைக்கு 500 ரூபா மாமூல் போட்டாலும் 3500 ரூபா பணத்தை அடியா இல்ல. தம்பி என்ன தம்பி 3500 கேட்குறீங்க? யோ காய்கறி வண்டி, காலேருந்து எவ்வளோ பண்ணையா வசூலாச்சு? ஏன் தம்பி நானா கந்து வெட்டிக்கு பணமாக விட்டுட்டு இருக்கேன், வசூல் பண்ணிட்டு போவ. நானே காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கேன், மக்கள் விருப்பப்பட்டு வாங்கினாதான் உண்டு. ஏன் காலையிலேருந்து மக்கள் யாருமே உனக்கிட்ட காய்கறி வாங்காமல இருந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் நீ கீழே இறங்கு, வண்டியில் உட்காந்துக்கிட்டு தெனாவட்டா பேசிட்டு இருக்க. தம்பி எனக்கு லேட் ஆகுது, நவுந்துனா நான் வீட்டுக்கு போவேன், நீ என்னவோ காசு காசுன்னு என்ன கேட்குற? டேய் என்னடா 2 அடியை போட்டு பணத்தை பறிச்சுட்டு வருவியா, இன்னும் கெட்டி கதை பேசிட்டு இருக்க? மச்சான் எங்க மச்சான், கீழே இறங்கினா தானே எடுக்கலாம். அந்தாலும் எப்படி இறங்குவான்? தள்ளி விட்டுட்டு நீ பணத்தை எடுத்துட்டு வாடா. ஐயோ இவனுங்க உண்மையான ரவுடி பயலுங்களா இருப்பானு போல் இருக்க, நான் கூட ஏதோ தமாசுக்கு பண்றானு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவனுங்க பேசுறத பார்த்தா இன்னைக்கு பணத்தை வாங்காம போக மாட்டானோ போல் இருக்கு. இவனுங்களை விட்டா நம்ம காலில இருந்து கஷ்டப்பட்டு காய்கறி வித்த பணத்தெல்லாம் இவனுக்கு பிடுங்கிட்டு போயிடுவானோ போல் இருக்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கீழே இறங்கன்னு தவிர இறங்க மாட்டீங்களோ? நான் தான் சொல்றேன்ல இந்த ஏரியா ரவுடிங்க நாங்கன்னு, கொஞ்சமாவது மரியாதையா பேசுறிய நீ. தம்பி என்ன உன் அண்ணனா நினைச்சு என்ன மன்னிச்சிட்டு தம்பி. இத்தனை வருஷமா சும்மா இருந்து 1 வாரமாக தான் தம்பி நான் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன். இதுவே என் பொண்டாட்டி லோனில் வாங்கி கொடுத்த வண்டி தம்பி. உன் சோக கதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? எனக்கு வேணும் பணம் மட்டும்தான், அதை கொடுத்தா நான் போய்கிட்டே இருக்க போறேன். வாங்கிட்டெல்லாம் எதுக்கு எனக்கு பேச்சு? இந்த வண்டியை உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன, உங்க அம்மா வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன? மரியாதையா பணத்தை எடு. தம்பி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிட்டு தம்பி, பணத்தை மட்டும் கேட்காது தம்பி. டேய் என்னடா உனக்கு சொந்தக்காரனா என்ன இப்படி பேசிட்டு இருக்க? டேய் கடையை மூடிட போறாங்கடா, சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாடா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு மச்சி, இந்த ஆளுகிட்ட எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். யோ காய்கறி வண்டி, மரியாதையா பணத்தை எடுக்கிறியா இல்லை உன் கழுத்தை எடுத்து போட்டு நானே பணத்தை எடுத்துட்டு போவா? தம்பி ப்ளீஸ் தம்பி, என்ன தம்பி இப்படிலாம் அண்ணனை கத்தி வச்சு மாட்டுறீங்க? ஆனந்த் அந்த ஆளுகிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கழுத்தை எடுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு வாடா. தம்பி தம்பி பைக்கில் உட்காந்துருக்க தம்பி, என்ன தம்பி இப்படி பேசுற? வேற எப்படியா பேசணும்? பணம் தானே கேட்டோம், எடுத்துக்கு நீயே கொடுக்க வேண்டியதானே? தம்பி என்கிட்ட பணம் இல்லை தம்பி, காலையிலேருந்து காய்கறி விற்கிறது நீ தான் சொன்ன, உன்கிட்ட பணம் இல்லாமையா இருக்கும்? மரியாதையா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டுறியா? ஏன் தேவையில்லாம எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?
எங்களுக்கு வேற லேட் ஆகுது. சித்து என்னடா அப்பா கிட்ட யாரோ கத்தியை கட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதான் மச்சான் எனக்கும் தெரியல. எதுக்குடா எங்க அப்பாவை கத்தியை கட்டி மிரட்டிட்டு இருக்க நீ? ஏன் உன் அப்பனா இருந்தா நான் கத்தியை கட்டி மிரட்டக்கூடாதா? டேய் நான் இந்த ஏரியா ரவுடிங்கடா. ஒரு வாரமா உங்க அப்பா இந்த ஏரியாவில் காய்கறி விற்கிறாரு. எங்களுக்கு கட்ட வேண்டிய மாமூல் காசே கட்டல. உன் அப்பா மேல உனக்கு பாசம் இருந்துன்னா சொல்லு உன் அப்பன்ட்ட. மரியாதையா மாமூல் காசு எடுத்து வைக்க சொல்லு. டேய் உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுற? ஐயே என்னடா அந்த பொடி பயல்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சு போட்டு பறந்து எடுத்துட்டு வருவியா? டேய் யாரை பார்த்து பொடி பையங்கிற? சும்மா வெங்காயத்தை பொடி பண்ற மாதிரி ஒன்னு அப்படியே நைஸா பொடி பண்ணி விட்டு போயிடுவான்டா. ஐயோ இதுக்கப்புறம் உங்கள்ட்ட பேசுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. டேய் பாத்தில்ல எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கேன்னு? சும்மா 3 பேரையும் கழுத்து எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். தம்பி 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 பிள்ளைங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க தம்பி. உங்களுக்கு வெறும் பணம் தானே, நான் தரேன். அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவனை கத்தியை கட்டி மாட்டினா நீங்க பணத்தை கொடுத்துருவீங்களா? அப்பா நாங்க இருக்கோம்ப்பா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? டேய் சும்மா இருக்கடா. அவன் எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கான். ஏதாச்சும் படாத இடத்துல பட்டு ஏதாச்சும் ஆயிட போகுதுடா. பணம் தான்டா, பணம் போனா போகுதுடா. உசுறு போனா வருமாடா. அந்த பொறுக்கி பசங்க பேசுறானே இவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு பணத்தை கொடுக்க பாக்குறீங்க? காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காய்கறி எல்லாம் வித்துருப்பீங்க. கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்கப்பா. இன்னைக்கு எங்க கத்தி ரத்தம் பார்க்காம இந்த இடத்த விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். யோ காய்கறி வண்டி, உனக்கு உன் மோகம் வேணுமா வேணாமையா? தம்பி 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 எதுவும் அவசரப்படாதீங்க தம்பி. பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, நான் தரேன். அப்படி வேயா வழிக்கு முதலே கொடுத்துருந்தா நாங்க சும்மா போய்கிட்டு இருந்திருப்போம்ல. இப்ப எங்களை கத்தி சுத்த விட்டுட்ட. சரியா? ஏயா மூஞ்சியா பாத்துக்கிட்டு இருக்க? பணத்தை எடுத்து குடியா. இருங்க தம்பி இதை எடுக்கிறேன். அப்பா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்க எங்க பேச்ச கேக்குறீங்களா? அவனுங்களுக்கு பயந்துட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. டேய் சித்து நீ அமைதியா இருடா. டேய் எங்க அப்பா உங்களுக்கு பணம் தர மாட்டாருடா. மரியாதையை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. டேய் மச்சான் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னடா திரும்ப கத்திய சுத்தி காட்டுற? டேய் சந்தோஷ் ஏன்டா இப்படி பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க? இவன் தான் புரிஞ்சிக்காம பேசுறானா, நீ அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? இவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்க என்னவோ காசு எடுத்து தராங்கிறீங்க. டேய் காசு தான்டா, சம்பாரிச்சிக்கலாம்டா. உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா ஏதாச்சும் வருமாடா? அப்ப நான் தான் சொல்றேன்ல, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீங்க தயவு செய்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. டேய் உங்க அப்பா கழுத்துல கத்திய வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னவோ பயமே இல்லாம பணத்தை கொடுக்காதீங்கிற. அப்படியே ஒரே சுருவுதான். உங்க அப்பனை இப்ப இல்லாம வைக்கணும்டா. டேய் வாய்ஸ் ரால் விட்டுட்டு இருக்க நீ. முட்டிச்சு எங்க அப்பா கழுத்துல ஊர் சுட்டு ரத்தத்தை வரவே பார்க்கும். டேய் தம்பி எங்கச்சும் அவசரப்பட்டு அறுத்து விட்டுற போறான்டா. அப்பா நாங்க இருக்கோம்ப்பா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? டேய் நீங்க இருக்கிறனால தான்டா பயமா இருக்கு. என்னப்பா இந்த பொறுக்கி பசங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? டேய் ஏன் அடிக்கிறீ நீ? என்னடா இவன் அவன் ஆளை அடிச்சு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம் போல் இருக்கு. அப்பா இந்த குண்டு நீர் 2 போட்டா தான்ப்பா அவன் அடங்குவான். நாளைக்கு 4 பெண் எங்கேச்சும் வெளில பண்ணி தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் செஞ்சிட போறானோடா. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? டேய் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சிக்காம பேசுறீங்க? டேய் இப்போ கூட ஒன்றும் இல்லை, பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா அமைதியாக போய்கிட்டே இருப்போம். ஏண்டா இன்னும் உனக்கு பணம் கொடுப்பேன்னு நம்பிக்கிட்டு இங்கே நிற்கிறியா நீ? உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க. ஆனால் பணம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுடா. டேய் பொடி பயில் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சு போட்டுட்டு எங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு போ பார்க்கும். இன்னைக்கு என் கத்தி ரத்தம் பார்க்காம போவாதுன்னு நினைக்கிறேன். கத்தியை கட்டி மாட்டேன்னா நாங்கள் எல்லா பணத்தையும் கொடுத்துருவோம் நினச்சிட்டு இருக்கேன் நீ. டேய் நான் ஒரு ரவுடிடா, அதுக்காவது கொஞ்சம் பயப்படாண்டா. டேய் பயப்பட சொல்லி இப்படி கெஞ்சுற, நீ உண்மையில ரவுடியா நீ? டேய் சேது, அவன் கழுத்துல கத்திய வைக்கிறேன்னு புடிய என் கழுத்துல வச்சிருக்கடா. கொஞ்சம் அமுக்குனா என் தொண்டை அவ்வளோதான்டா. டேய் இருடா கொஞ்ச நேரம். நீ வேற தம்பி என்னை கோவப்படுத்தி பார்க்காத. ரவுடி தம்பி என்ன தம்பி புள்ள கழுத்துல கழுத்தியா வச்சுட்டீங்க? உங்களுக்கு தேவை பணம் தானே, நான் எடுக்கிறேன் இருங்க. அப்படி வா வழிக்கு. அப்பா எதுக்குப்பா நீங்க பணம் எடுக்கிறீங்க? பணத்தெல்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்காதீங்க. எதுவும் தான் நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல. டே நீ அமைதியா இருடா. கழுத்துல கத்திய வச்சிருக்கான். நீ என்னவோ இப்பதான் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பணத்தை நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம்டா. உசுறு போனா வருமாடா? அப்பா அதுக்காக இது மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு பயந்துக்கிட்டப்பா நம்ம பணத்தை கொடுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஐயோ காய்கறி வேண்டி பணத்தை எடுக்கிறேன்னு சொல்றே தவிர எடுக்கவே மாட்டேங்கிற. இருப்பா கொஞ்சம் நவுருங்கப்பா, நான் பணத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்ப இவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்க காசு எடுத்து கொடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. டேய் பொடிப்பையா கத்திய பிடிச்சிக்கிட்டே என்னால உன் கழுத்தை வெட்ட முடியாத நினைச்சிட்டு இருக்கியா? டேய் முடிஞ்சா என்னை வெட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு போடா. சின்ன பையலா இருக்கியே, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னடா? ஏண்டா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். சின்ன பையில இருந்தா மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் நீ. டேய் இந்த கத்தியை வச்சு தானே மிரட்டிக்கிட்டு இருந்தேன். கத்தி இப்போ என் கையில இருக்கு. நான் இப்போ என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. டேய் சித்து என்னடா கத்தியை வச்சுட்டு அவனோட மிரட்டுற? கத்தியை ஃபர்ஸ்ட் நீ கீழே போடு. அப்பா நீங்க அமைதியா இருங்க. டேய் அப்பா சொல்றல கத்தியை கீழே போடுறா ஃபர்ஸ்ட். அப்பா டேய் கத்தியை ஃபர்ஸ்ட் கீழே போடு. நீ என்னப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்பா அவன் மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு பயந்துக்கிட்டு பணத்தை கொடுக்க சொல்றீங்களா நீங்க? டேய் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவானாடா நீ தனியா போகும்போது. அது அப்போ பார்த்துக்கும்பா. சரி இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேணாம், வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம். என்னப்பா எதுக்கு இருந்தாலும் பயப்படுறீங்க? டேய் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னா எல்லாத்துக்கும் பயந்து தாண்டா வரணும்.
அப்பா எதுவும் இருந்தாலும் சித்து பார்த்துப்பாப்பா, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாத்தையும் அவன் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கணும்ல. இந்த ரவுடி பையலுங்க ஏதாச்சும் பண்ணிட்டானா வருமாப்பா? சரிப்பா, இதுக்கப்புறம் இங்கே நின்று பேச வேணாம். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து வீட்டுக்கு வாங்க போ. இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்பாவும் காணும் புள்ளியும் காணும், இன்னும் வந்திருப்பாங்களே. என்ன ஆச்சுன்னு தெரியல வேற. ஏதாவது ரெண்டு பேரும் பிரச்சனையா இருக்குமா? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, லேட் ஆகிட்டு இருக்கு வேற. டேய் சித்து, உங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாண்டா, சொன்னால் பயப்படுவா. சரிங்கப்பா. ஐயோ மாடசாமி, இவ்வளோ நேரம் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். கால் அட்டன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னா என்னையா, வீட்டுக்கு வர லேட் ஆகுன்னு. டேய் சித்து, உனக்கு தான் கால் பண்ண, நீ என்ன அட்டன் பண்ணி பேசுறா? இல்லை அம்மா கால் பண்ணிருக்காங்களே, ஏன் கால் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருப்பியா? அம்மா மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சுமா, நான் கவனிக்கலாமா? சரி, ஏன்டா இவ்வளோ லேட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க? அடியே, நான் வண்டி வடிவக்கா செட்டில் போட்டுட்டு வரேன்டி. அவனும் வேலை முடிஞ்சு வந்தான், அதான் ஒன்றா வந்துட்டு இருக்கோம். சரி சரி வாங்க. லேட்டா ஏமா இப்படி பயப்படுறீங்க? டேய், முன்ன மரியாதை இருக்கு உலகம். நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது. அடி, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன்டி பயப்படுற? வாடி. சரி சரி வாங்க. இவன் என்ன இப்படி பார்க்குறா? டவுட் வந்துச்சா? ஐயோ மாடசாமி, வழக்கமா நீ வீட்டுக்கு தானே கொண்டு வர வண்டியா? இன்னைக்கு என்ன வடிவா வீட்டில் விட்டுருக்காங்கற? அடியே, மழை வர மாதிரி இருக்குல்லடி, அதான் வண்டி மழையில் நின்று வீணா போயிடுமேனு அக்கா வீட்டில் விட்டு இருந்திருக்கேன். எனக்கு என்னவோ உன் மேலே சந்தேகமாவே இருக்கு. யோ, வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சையா? அடியே, வண்டிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலடி, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? யோ, உன் மூஞ்ச பார்த்தாலே ஏதோ எனக்கு கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, கொஞ்ச நேரம் இவகிட்ட பேசிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவா போல் இருக்கு. யோ மாடசாமி, சொல்லு, வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அடியே, வண்டிக்கு ஒன்றும் ஆகலடி, மழை பெஞ்சா வண்டி வீணா போயிடுமேனா வடிவக்கா வீட்டில் விட்டு வந்திருக்கேன். என்னடி இப்படி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன்னா?